ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேபிடோ பைக் டாக்ஸி அப்ளிகேஷன் மூலம் நம்ம மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ ரேபிடோ பைக் டாக்ஸி அப்ளிகேஷன் மூலம் நம்ம மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ரேபிடோ பைக் டாக்ஸி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளேல வரும். ஸோ உங்களோட லொக்கேஷனை உங்கள் மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெட்ரோ டிக்கெட் அப்படி சொல்கிற ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஃப்ரம் டூ ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நீங்கள் எந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் இறங்க போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ கோ பண்ணுறேன்ல, நான் ஒரு இடத்துல அதில் செலக்ட் பண்ணுற பாருங்க, அசோக் நகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஃப்ரமில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்காட்டு தங்கல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எத்தனையோ ஸோ அந்த டிக்கெட் அதுவே செலக்ட் ஆகிருக்கும் பாருங்க. ஸோ ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா 24 அமௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 30 ரூபா வரும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் நீங்கள் அமௌண்ட் இந்த டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா பே பண்ணி தான் நீங்கள் இந்த டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுற வாங்குறதுனால உங்களுக்கு 24 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே அப்படி சொல்லிட்டு யூபிஐ அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்பிளே வரும். ஸோ எந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த யூபிஐ அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ கால் பண்ணுறதுல ஜிபே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா பை டிக்கெட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்கோடு கேட்கும். உங்களோட பாஸ்கோடு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே அமௌண்ட் காட்டும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டோ ஸோ அந்த அமௌண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய யூபிஐ பின் கொடுங்க. யூபிஐ பின் கொடுத்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே டிக்கெட் கன்ஃபார்ம்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ ஸோ அந்த இடத்தோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா VQR அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட டிக்கெட்டோட QR கோடு. ஸோ இந்த QR கோடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் மெட்ரோ ட்ரெயின் ஏற போகும்போது ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் ஏறதுக்கு மேலே போயிட்டு ஸோ மெட்ரோ ட்ரெயினை நீங்கள் ஏறி ட்ராவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியாக நீங்கள் ரேபிடோ பைக் டாக்ஸி அப்ளிகேஷன் மூலம் மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குவது. ஸோ இந்த மாதிரியாக ரேபிடோ பைக் டாக்ஸி அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் டிஸ்கவுண்ட்லேயே நீங்கள் புக் பண்ணி வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.